ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எபிசோடு வந்து ரொம்ப 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 போரிங் கைஸ். வேறு ஏதாவது சீரியல் வந்து ரிவ்யூ பண்ணி போடுங்கன்னு கேளுங்களேன். என்னால் முடியலப்பா. சரியா, ஒரே கதையவே ரிப்பீட் பண்ணி பேசி பேசி அறுக்கிற மாதிரி இருக்குது. இவ வந்து ஆனால் ஒன்று நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுங்களா இல்லையா? தமிழ் பாப்பா வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா அவங்க அப்பாவுக்கு. அது உண்மை தானே? இன்றைக்கி எபிசோடு பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் கணித்த கணிப்பு கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாட்டியோட ஃபோனு இவள் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. ஆனால் பாட்டி சொல்லி தான் தமிழ் பாப்பா பண்ணியிருக்கா, அது வேறு விஷயம். ஆனால் தமிழ் தானே வந்து மெசேஜ் பண்ணா. சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன? அவ்வளோதான் கேஸ். ஏதோ கயிறு ஆதிக்கு வந்து ஏதோ கண்டமாமா. அந்த கயிறு கட்டுறதை வந்து 5 வருஷமாக விடாமல் பண்ணிகிட்டு இருக்காளாமா. இந்த வருஷம் வந்து ஆதியே வந்து நேரில் இருக்கிறங்காட்டியும் அந்த மீனை வேற கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு கோயிலுக்கு வந்திருக்காள் புள்ளப்பூச்சி. அவள் கண்ணில் வந்து மண்ணை தூவுற மாதிரி விபூதியை தூவிடுறாங்க. சரிங்களா? விபூதியை தூவி அவளை பார்க்க விடாமல் பண்ணிடுறாங்க. அப்புறம் கோயிலில் வந்து நேர்த்திக்கடன் செய்கிறதுக்காக ஒரு 3 லேடிஸ் வந்திருப்பாங்க. அந்த லேடிஸை விட்டு கயிறை கட்ட வைக்கிறார் நம்ம கூமுட்டை பாரதி. அப்புறம் லட்சுமியும் அந்த அம்மா பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விதி வந்து இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்குதாமா. அப்புறம் ஏதோ ஒரு வகையில் அந்த விதியை வந்து இவங்க 2 பேர்த்தையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரித்து வைக்குதாமா. என்னடா இது கூமுட்டைத்தனமாக இருக்குது. கூமுட்டையிலையும் கூமுட்டையாக இருக்குது. கேவலமாக இருக்குது. ரொம்ப கேவலமாக இருக்குது. காரி துப்புற மாதிரி இருக்குது சீரியல். சரியா? அந்த ஆதி தமிழ் பாப்பா அந்த சின்ன பையன் 3 பேர் வந்து அந்த கோயிலில் விளையாடுறது, தேங்காயை கொறிச்சி சாப்பிட்றது, இந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, பார்க்குறவங்க மக்கள் எல்லாத்தையும் பைத்தியக்காரங்களாக்கி கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்பாமல் விடமாட்டாங்களாட்டிருக்கு இந்த ஜீ தமிழில் எடுக்கிற இந்த இதயம் சீரியல் எடுக்கிற டைரக்டர். என்ன கான்செப்டை நோக்கி ஒரு கதை எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை முடிக்க தெரியலையா, இல்லை முடிக்க தெரியலன்னா எங்கிட்டையாவது கேளுங்கப்பா, நாங்களாக சொல்யூஷன் சொல்கிறோம். சரியா? சும்மா போட்டுக்கிட்டு ரப்பர் ஆட்ட ஜவ்வாட்டம் போட்டு அந்த கதையை போட்டு இழுன்னு இழுத்து, எப்போ ராசா பல்லவி கவுடா வந்து அழகிதான். சரிங்களா? அழகிதான், ரொம்ப அழகாத்தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க கட்டுற புடவையெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த அம்மா கட்டின புடவையை கேமரா வந்து கீழேருந்து மேலே காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த புடவையை. எப்பா ராசாக்களா, அவங்கள விட எல்லாம் அழகான லேடிஸ் எல்லாம் சீரியலில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? என்னமோ வானத்துலேருந்து குதிச்சு தேவதையாட்டு அந்த பொம்பளையை போட்டு ஓயாமல் ஜூம் பண்ணி அவள் கட்டியிருக்கிற புடவையிலேருந்து கீழேருந்து மேலேருந்து காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பொழுதன்னைக்கும். அதுக்கப்புறம் கயரை வந்து அந்த லேடியை வச்சு கட்ட வச்சிடுறாங்களா. கட்ட வச்சுன்னு மீனாவும் பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சரி, எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் வந்து கேக்கை வந்து வெட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கேக்கு வெட்டும்போது 3 பேர் சேர்ந்து கேக்கை வெட்டுறாங்க. இந்த பாட்டி என்ன பண்ணுது, பாரதியை பிடிச்சி ஆதி மேலே தள்ளி விடுது. இதுதான் கேஸ் இன்றைக்கி நடந்தது. இனி நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வீட்டில் வச்சு கொண்டாடுறதுனால கண்டிப்பாக மித்ரா வந்து ஏதாவது ஒரு தடங்கல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த தடங்கள் எல்லாம் சமாளித்து எப்படியோ இந்த பர்த்டே செலிப்ரேஷனை முடிச்சு வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 2 வாரமாக ஓடிட்டு இருக்குது கேஸ். சரிங்களா? 2 வாரமாக 3 வாரம் நினைக்கிறேன் இந்த பர்த்டே செலிப்ரேஷன். 3 வாரமாக போட்டு அதாவது பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பிளானிங் போட்டது ஒரு வாரம். அதுக்கப்புறம் வந்து அந்த சரோஜாக்கா வந்து 1 வாரம் வச்சா. அதுக்கப்புறம் இப்போ அந்த கோயிலை வச்சு 1 வாரம். இப்படியே வாரக்கணக்காக அந்த பர்த்டே செலிப்ரேஷனை வச்சு நம்மளை கழுத்து அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா? ஒரு கல்யாணம்னாலும் சரி 2-3 வாரம் போட்டு சாவடிச்சிட்றாங்க. இல்லை ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், இல்லைன்னா ஒரு கோயில் நோம்பி, எதையாவது ஒன்று வச்சு நம்மளை என்ன சொல்கிறதுனே தெரியல. நாடகம் எடுக்க தெரிஞ்சால் எடுங்கடா, எடுக்க தெரியலனா விட்டுருங்கடா. அதுவும் இல்லாமல் முடிக்க தெரியலனா தயவு செய்து கேட்டுருங்க, நாங்களாக சொல்யூஷன் சொல்கிறோம். சரியா? அப்படி தானே யாடி நீ மோகினியை முடிக்க தெரியாமல் கடைசியில் நம்மகிட்ட சொல்யூஷன் கேட்டாங்க. ஐயோ கடவுளே, இந்த இதயம் சீரியலில் நான் தான் ஒன்று சொல்கிறேன் கேஸ். கண்டிப்பாக இவனுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா ஒன்று ஞாபகம் வர மாதிரியாவது எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க.
எதையாவது ஒரு ஞாபகம் வர மாதிரியோ இல்லை அந்த டைரியை படிக்கிற மாதிரியோ ஏதாவது ஒரு அந்த மாதிரி எடுங்கடா. சும்மா எப்போ பார்த்தாலும் 2 பேர்த்துக்கு ரொமான்ஸு கீழே பிடிச்சி தள்ளி விடுறது, புடவையை கட்டுறது, புடவையை கட்டி விடுறது, பூவை வைக்கிறது, தலையை சீவுறது, நினச்சி பார்க்குறது, இதையே எப்படா ரொம்ப மாட்டம் போட்டு அறுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஒன்றும் மீனாவுக்காவது தெரிய வைங்க, இல்லை அந்த மீனாவுக்கு அந்த அவங்க அம்மாவுக்காவது தெரிய வை, அந்த மாதிரியாவது எடுங்க. ஐயோ சாமி முடியல, நாடகம் பார்க்குறதுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, ஆதி வந்து அந்த குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேணால் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதே ஒழிய, இந்த பாரதியை காமிச்சாலே வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. சீரியல் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. மித்ராவை காமிச்சா அதை விட இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவ்வளோதான் கேஸ். இதை ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் மற்ற சீரியல்லாம் பார்த்துடலாமா? மற்ற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் சூப்பராக போயிட்டுருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து துர்கா வந்து ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லியிருக்கலாம், புரியுதுங்களா? ஆரம்பத்திலே உண்மையை சொல்ல விடாமல் கார்த்தியும் ரேவதி எல்லாம் தடுத்து கடைசியில் அந்த பொண்ணு கல்யாண மண்டபத்தில் வந்து உண்மையை சொல்கிற மாதிரி இருக்குது. ஐயோ கடவுளே, நீ சாமுண்டீஸ்வரி என்ன ஏற்றுக்க மாட்டாளா, இல்லை அடித்த வீட்டை விற்று பற்றிடுவாளா, ஒன்றும் தெரியல. பார்க்கலாம். கார்த்திகை தீபம் அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்குது விறுவிறுப்பாக. அப்புறம் வேற என்ன, கெட்டி மேளம் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. நாடகம் ரொம்பவே நல்லா இல்லை. எங்கள் அம்மாலாம் அந்த நாடகம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. கெட்டி மேளன் இப்போ ஃபோனில் பேசினா கூட ஐயோ அந்த நாடகம் அது நல்லாவே இல்லை அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் கேஸ். சிவராமனை சாகடிச்சிட்டாங்க. நீ அந்த ஆள் உயிரோடு இருக்கான செத்து போயிட்டானா அதுவும் தெரியல. வெற்றியை வந்து மொக்க பண்ணுறாங்க. அப்படியே நம்ம எப்படி கார்த்திகத்தில் நம்ம கார்த்தியாவது அப்பப்போ எதையாவது ஒன்று பேசி ஒரு வண்டியை ஓட்டி எதையாவது ஒன்றாவது செய்கிறாப்புல. சரியா, அப்பப்போ ஒரு சீன்லேயாவது ஒரு மாஸ் என்ட்ரி, ஒரு மாஸ் டைலாக்காவது பேசுகிறாப்புல. இந்த வெற்றியை சுத்தமாக மொக்க பண்ணுறாங்க. வெட்டி மேளத்தில் சுத்தமாக மொக்க பண்ணுறாங்க. மகேஷை வந்து இப்படி காமிச்சிட்டு வெற்றியை வந்து இப்படி காமிக்கிறாங்க. நல்லாவே இல்லை. ஹீரோக்கான ஒரு இந்த ஹீரோயிசமே இல்லை. பேசாமல் சாயா சிங் அதாவது துளசியை வந்து நீங்கள் முதன்மைப்படுத்தி காட்டணும் அப்படின்னா அந்த அம்மாவே ஹீரோயினாக போட்டு நாடகத்தை அவளை வச்சே ஓட்டிகிட்டு போங்க. எதுக்கு தேவையில்லாமல் வெற்றியை கொண்டு நாடகத்தில் அவளுக்கு ஜோடியாக போட்டுக்கிட்டு வீரவசனம்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. நியூஸ் நடந்து. அதுக்கப்புறம் வேற என்ன, வீரா சீரியல் நான் பார்க்குறதே இல்லை கேஸ், தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. கண்மணி வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு அந்த சீரியலே எனக்கு பிடிக்கல. கண்மணி நல்லா இருந்து மாறின மன்னிச்சு ஏற்று அந்த மாதிரி கதையை கொண்டு போயிட்டே இருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. அப்புறம் வேற என்ன சீரியல், அயலி வந்து மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறது கபிலன்னு தெரிஞ்சிருச்சாட்டிருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா சிவாவோட அப்பா வந்து உதய பெருமாள் அப்படிங்கிறது தெரிய வருதாட்டிருக்குது. ஓகே டன். அயலி வந்து அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. அப்புறம் சந்தியா ராகம் வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த சீரியலை சீக்கிரம் முடிச்சிடலாம். யாரும் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. கதையே இல்லை கேஸ். ஒரு மண்ணாங்கட்டி ஒரு கதையுமே இல்லை. ஒரு பிரச்சனை வரும், அதை தீர்க்கிறதுக்கு மாயா வருவாள். ஒரு பிரச்சனை வரும், அதை தீர்ப்பதற்கு மாயா வருவாள். இப்படியே போயிட்டுருக்கு நாடகம். அப்புறம் வேற என்ன, அப்புறம் இடையில கூட ஏதோ ஒரு இதில் வந்து சந்தியாராக முடிய போகுதுன்ற மாதிரிலாம் நியூஸ் பார்த்தேன். முடிச்சு விட்ருங்க. அதில் ஒரு விஷயமே இல்லை. கதிர் வந்து நல்லவன், கார்த்தி வந்து கெட்டவன் காமிச்சிட்டா நாடக சீரியலே முடிஞ்சு போச்சு. இதுக்கு போட்டு எதுக்கு தான் புவனேஸ்வரி ஒரு வில்லியாமா, இங்கிட்டு வீட்டுக்குள்ளேயே பத்மாங்கிறது ஒரு வில்லியாமா, அவள் சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி. அதாவது சந்தியாராகத்தை எப்படி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னா, அந்த கல்யாணம் நடக்குது இல்லையா, இவ வந்து அமெரிக்கா பொண்ணாவே இருந்திருக்கணும். புரியுதுங்களா? சந்தியாராகத்தை வந்து இப்போயிட்டியா நல்லா கொண்டு போகலாம். ஆனால் இடையிலே கதையை மாற்றி ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டாங்க. என்ன ஏதாவது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லணும்னா இப்படி எடுத்துருக்கலாம் கதை. அதாவது அந்த கல்யாணம் நடக்கும் இல்லையா, கல்யாணம் நடக்கும்போது இவன் வந்து சாரு கழுத்தில் தாலியை கட்டியிருக்கணும். சீனு வந்து சாரு கழுத்தில் தாலியை கட்டி, ஏன்னா சாரு வந்து ஏற்கனவே அவங்க அம்மா அப்பாவை வந்து காலில் உழுவ வச்சிருக்காங்க. அந்த குடும்பத்தை பழிவாகன்னு நினச்சதா உள்ளே வந்தவளே. அப்போ சாருவோட உண்மையான குணம் வந்து பத்மாவுக்கு தெரியாது. அப்போ இவளை கல்யாணம் பண்ணி வச்சு இவ கொடுமைப்படுத்தியிருக்கணும். இவ உட்காந்து பத்மாவை வேலை வாங்கியிருக்கணும், மாமியாரை இது பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தையே டார்ச்சர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மாயா வந்து அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணி, ஐயோ இப்படிப்பட்டவளையாக நம்ம இழந்துட்டோம், நம்ம ஜானகி அக்காவோட தங்கச்சி பொண்ணு
அவள் ஓடி போய் தான் அவங்க அம்மா கல்யாணம் பண்ணா, அவங்க அம்மாவுக்கு பெருமை சேர்க்குற விதமாக அந்த மாதிரி சீரியலை கொண்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாடகம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எடுக்க தெரியாமல் எடுத்து நாடகத்தை சொதப்பி நல்லாவே இல்லை. மாயாராகம், சந்தியாராகத்துக்கு பதிலாக மாயாராகம்னு வச்சுருக்கலாம். அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே முட்டாளுக, இவ ஒருத்தி தான் புத்திசாலி அப்படின்ற மாதிரி நாடகம் எடுத்திருப்பாங்க. அப்புறம் வேற என்ன, வாரிசு சீரியல் யாருடா டேரக்டரு, அவரை மாதிரி எடுங்கடா சீரியல், சூப்பராக இருக்குது சீரியல். ஆக மொத்தம் சிபியை வேற வைத்து அந்த பிரச்சனையை தீர்க்க போகும்போது கெத்தாக அனுப்புவா. யார், நம்ம ஜானு அம்மா வந்து கெத்தாக அனுப்புவா. அங்கே போய் பார்த்தா அந்த லூசு பையன் பின்னாடி கத்தியை வச்சு குத்திடுறான். ஒருவேளை இந்த சிம்பத்தி மூலயமா நம்ம தமிழுக்கு லவ் வருதோ என்னமோ. ஆனால் இது வந்து பிளான் பண்ணிலாம் நடக்கலை கைஸ், எதேச்சில் தான் நடக்குது. ஆக மொத்தத்தில் தமிழுக்கு வந்து சிபி மேலே லவ் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. வாரிசு சீரியல் சூப்பராக போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து மனசெல்லாம் வானதிக்கிட்ட டைவர்ஸில் கையெழுத்து வாங்கிட்டாப்புல. அப்புறம் நம்ம அது யார், மௌனம் பேசியதே, அது ஒரு இதில் விநாயகர் சிலை செய்கிறதுல ஏதோ ட்ராக் போயிட்டுருக்குது. ஓகே டன். நம்ம துளசி அக்கா வேறு ஏதோ மாசமாக இருப்பாங்களாட்டு இருக்குது, ஏதோ மயக்கம்லாம் வருதாமா, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதாவது ஜன்னி வந்து அவள் தலையிலே அவள் மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி துளசியை வந்து மாசமாக்கி விட்டு அவ்வளோதான். நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா சிவாவோட இது தான் தெரிய போகுது. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, டைவர்ஸும் கிடைக்காது. துளசி தான் ஜோடி. ஜனனி நீ வந்து பெரிய சொம்ப தலையில் கவுத்திட்டு அப்படியே மலேசியாவுக்கு போயிட்டு வாமா, பாய் ஜனனி பாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சின்னஞ்சிறுக்கிலேயே நான் பார்க்குறதே இல்லைப்பா. அதுக்கப்புறம் எல்லாமே அண்ணா சீரியல், அண்ணா வந்து ஒரு பக்காவாக பிளான் போட்டு காயை நகர்த்தி போயிட்டுருக்காரு. அதாவது நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க வெங்கடேஷ் வந்து உண்மையை தான் சொல்ல போகிறா அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சது கேஸ் என்னடா இவ்வளோ பில்டப் போடுறாங்களே, கண்டிப்பாக இந்த சீனில் வந்து ஏதோ ஒரு சொதப்பல் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரியே வெங்கடேஷ் வந்து போய் சொன்னாப்புல. அது யார் பார்த்தீங்கன்னா அண்ணாவோட பிளான் ஆமாம். சரியா, ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்காக அண்ணா பிளோட்ட பிளான் ஆமாம். எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும்ப்பா. ஏன்னா சடனாக வந்து ஒரு சீரியலை வந்து அப்படி உண்மையை கொண்டு போக மாட்டாங்க இல்லையா. நாங்களும் நிறைய சீரியலை பார்த்து தெளிஞ்சிட்டோம். ஓகே கேஸ், வேறு என்னப்பா, உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நிறைய நேரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் ஃபைனல் டச் ஒன்று வேணும் இல்லையா. இதயம் சீரியல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஜீ தமிழில் அந்த நாடகத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு நல்ல நாடகம் மலர்னு ஒரு நாடகம் வந்து ஆடு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நாடகத்தையெல்லாம் கொண்டு வாங்கடா, அந்த நாடகம்லாம் சீக்கிரம் போடுங்கப்பா. அப்புறம் வேற என்ன, சரிகமப்பா இந்த வாரம் நம்ம தேவா ஃபேன். எனக்கு தேவா மியூசிக் ரொம்ப பிடிக்கும் கைஸ். அதனால் தேவா சாங்ஸு எல்லாம் பாட போகிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேவா சாரோட எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி, அப்புறம் வந்து சலோமியா, எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும் தேவா சாரோடது. ஓகே, இந்த வார எபிசோடுக்காக நான் ரொம்ப வெயிட்டிங். சாட்டர்டே சண்டே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ், முடிச்சுக்கலாமா? நிறையா பேசிட்டோம். டைம் வேறு எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கு. எல்லாருமே ஷார்ட்ஸ் பார்க்குற உலகத்தில் நம்ம வீடியோவாக போடுற நேரம் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும் இல்லையா. ஸோ இனிமேல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பேசுகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கும் போர் அடிக்காத மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக பேசுகிற மாதிரி நம்ம வீடியோ இனிமேல் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, வேறு என்ன, நாளைக்கு பார்க்கலாமா? பை.